அப்போ அந்த உறவுங்கிறது இறைவன் கொடுத்தது. அந்த உறவுகள் நம்ம எப்படியும் உணர்வோடு இருக்கணும். உணர்வை பேணிக்கொள்வது தான் உறவு கொடுக்கப்பட்டது. உணர்வை பேணிக்கொள்வது தான் உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உறவை பேணிக்கொள்வது தான் உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உணர்வும் உறவும் ரெண்டும் நம்ம இறைவனை தியானிக்கிறதாகும், இறைவன் வழிபடக்கூடியதாகும். அத்தியாயம் 6:151 கூறுவீராக, உங்கள் இறைவன் உங்கள் மீது விலைக்குள்ளவற்றை நான் உங்களுக்கு கூறுகிறேன். எதை இறைவன் தடுத்திருக்கான்னு கூறுகிறேங்கிற. எப்பொருளும் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. எந்த ஒரு படைப்பையும், அது தாய் தந்தராகட்டும், பிள்ளைகளாகட்டும், வேற எந்த ஒரு படைப்பாகட்டும், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். இப்படி எப்பொருளையும் அவனுக்கு இணையாக்கி கொள்ளாதீர்கள். பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். பெற்றோர்கள் சொல்றாங்க, பெற்றோர்கள் இல்லை, பெற்றோர்களுக்கு. ஒரு குடும்பம் அந்த பெற்றோர்கள் ஆயிட்டாங்க. தாம் பெற்றோரும், தன்னுடைய கணவனை பெற்றோரும், தன்னுடைய மனைவி பெற்றோரும் பெற்றோர்கள். இரண்டு பாக்கியம் பெற்றோர்கள். பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீங்க. வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள். அப்போல்லாம் வறுமைக்கு பயந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொள்வாங்க. இப்போ எப்படின்னு சொன்னால் தனி குடும்பம் போனதுக்கப்புறம் அபாஷனம் பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்ல எண்ணங்களே முதல்ல வேணாம். இப்போ எதுக்கு நமக்கு ஒரு குழந்தை, இப்போ தான் கல்யாணம் பண்ணிருக்கு, இப்போ வேண்டாம், தள்ளி போடுவோம், நம்ம முதல்ல செட்டில் ஆயிடுவோம், முதல்ல பொருள் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களே கொலை செஞ்சிடுறது. அப்போ இறைவனுடைய படைப்பு தடையாக இருக்குமா இல்லையா? அப்போ அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது 10 குழந்தை பிறக்கும் போதும் அந்த வறுமை தெரியல, அந்த கஷ்டம் தெரியல, இறைவனுடைய பாக்கியங்களை பெற்றுட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ தடி கொடுத்துட போனதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டமாக இருக்கு. இப்படி பொருளாதார கஷ்டம், உடல் கஷ்டம், மன கஷ்டம். அப்போ ஏன் தனி கொடுத்த போன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, பொறுமை இல்லை, விட்டு கொடுக்க தன்மை இல்லை. அப்போ வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொள்ளாதீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறாங்க. உணவுலையே நான் தான். எப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடனே தாய்மடியிலேருந்து பால் வளர்க்குதோ, அதே மாதிரி உங்களுடைய உணவுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேங்கிறேன். நம்ம என்ன செய்யறோம், நான் தானே வளர்க்க போகிறேன் அப்படின்றதுனால இந்த வறுமைக்கு பயந்து போதும் நிறுத்திக்கிறதும், இல்லை வேணான்னு நினைக்கிறதும், இல்லை அபாஷம் பண்ணுறதும், இதெல்லாம் இறைவனுக்கு மாறு செய்யணும். இன்னும் அவற்றில் வெளிப்படையான ரகசியமான மனது கேடான காரியங்களை நீங்கள் நெருங்காதீர்கள். வெளிப்படையான ரகசியம், வெளிப்படையானது என்ன? பிறந்ததுக்கப்புறம் கொலை பண்ணுறது, இல்லை அபாஷம் பண்ணுறது. இன்னும் மறைவான ரகசியமான எண்ணங்களே போல வேண்டாம், இப்போ நம்ம குழந்தை வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறது. ரொம்ப ரகசியமான காரியங்களை நீங்கள் நெருங்காதீர்கள். அல்லாஹ் தடுத்திருக்க எந்த ஒரு மனிதரையும் நியாயமின்றி கொலை செய்யாது. அல்லாஹ் தடுத்திருக்க எந்த ஒரு மனிதரையும், எந்த ஒரு உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். அவன் தடுத்திருக்கான், கொலை செய்யக்கூடாது. கொலைனா மற்றது இல்லை, இதுதான் பிறந்த குழந்தைய வேணான்றதும், அபாஷம் பண்ணுறதும், அல்லது வேணான்ற எண்ணங்கள்லேயே சேராமல் இருக்கிறது. இவற்றை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக அவன் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கின்றான். அதனால குடும்பம் அப்படிங்கிறது இறைவனுடைய பாக்கியம். அது ஒரு தனித்து யாரையும் படைக்கல. ஒரு தனி மனிதனை படைத்து அழகை செயல் எப்படி செய்ய முடியும்? ஒரு மனிதனை ஒரே ஒரு ஆணை மட்டும் படைச்சிருக்கான், ஒரு பெண்ணை மட்டும் படைச்சிருக்கான். நீ அழகை செயல் எப்படி செய்ய முடியும் இல்லையா? ஒரு காட்டில் இருக்கார், ஒருத்தர் இருக்காரு, இவர் ரொம்ப நல்லவருப்பா, இவர் கெட்டதே பேச மாட்டாரு, கெட்டதே பார்க்க மாட்டாரு, எதுவும் கெட்டதே செய்ய மாட்டாரு, அங்கே யாருமே இல்லை அவர் செய்யறதுக்கு. அவர் மட்டும் தனி மனிதன். ஆனால் ஒரு கூடனை படைச்சிட்டு இவன் கெட்டதே பார்க்க மாட்டான், ஒரு ஊமையினை படைச்சிட்டு இவன் கெட்டதே பேச மாட்டான், ஒரு செவிடனை படைச்சிட்டு இவன் கெட்டதே கேட்க மாட்டான், ஒரு முடவனை படைச்சிட்டு இவன் கெட்டதே செய்ய மாட்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாம் கொடுக்கப்பட்டு இப்படி நல்ல கைகால் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு, ஐப்புலனும் கொடுக்கப்பட்டிருக்கு, குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அழகை செலவோட யார் அப்படின்னா சோதனைக்கு ஒரு நியாயம் இருக்கு. எதுவுமே கொடுக்கப்படலை, அவன் உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளும் கொடுக்கப்படலை, எல்லாமே ஊனமாக இருக்கு. இவன் ரொம்ப நல்லவன் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ ஆணையும் பெண்ணையும் படைத்தவர்களுமே சத்தியமாக, பெற்றோர் மீதும் சந்ததி மீதும் சத்தியமாக, உங்களுக்கு வம்சங்களையும் சந்ததிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறேன், உங்களில் அழகை செல்வதர் யார் என்று சோதிப்பதற்காக. இந்த அழகை செயல் எதில் வரும்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும், விட்டு கொடுக்கறதும் பொறுத்து கொள்வதும். அடுத்து அத்தியாயம் 17:23 அவனை தவிர்த்து அழைக்கலாகாது, படைத்தவனை தவிர பிரார்த்திக்கலாகாதுங்க. அவனை தவிர்த்து அழைக்கலாகாதுன்னா படைத்தவனை தவிர பிரார்த்திக்கலாகாது என்றும், பெற்றோருக்கு நன்மை செய்யப்பட வேண்டும் என்றும் உங்களுடைய இறைவன் விதித்திருக்கின்றான். பெற்றோருக்கு நன்மை செய்து விதிச்சிருக்கேங்கிறான். பெற்றோரை நம்ம பெற்றோர் மட்டும் நினைக்கக்கூடாது. குடும்பத்தை நம்முடைய பெற்றோரும் சரி, நம்முடைய துணையாருடைய பெற்றோரும் சரி, ரெண்டும் பெற்றோர் தான். இங்கே இருக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க பெற்றோர், அவங்களுக்கு நன்மை செய்யணும். அங்கே மாமியார் வீட்டு போயிட்டு சொன்னால் அது ஆணோ பெண்ணோ அவங்களும் பெற்றோர் தான், அவங்களுக்கு நன்மை செய்யணும். சரியா? அப்போ உங்களுடைய இறைவன் விதித்திருக்கின்றான்.
அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவரும் விடம் நிச்சயமா முதுமடைந்து விட்டால், அவங்க வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க, முதுமடைந்து விட்டால் அவர்களை சீ என்று சரித்துக் கொள்ளக்கூடாது. வளரும்போது எப்படி ஆசை வளர்க்குறாங்களா இல்லை, என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிறாங்க, எவ்வளோ தியானம் செய்கிறாங்க. ஆனால் அதே பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பெற்றோரை எப்படி நடத்துகிறாங்க? கோவப்படுறது, எரிச்சப்படுறது, உங்களுக்கு தேவையான்னு கேட்கறது, போதை நிறுத்துங்கிறது, வாயை மூடுங்கிறது. எப்படி பிள்ளை உரிமையாக எல்லாமே கேட்டுருவான். வெளில வளரும் போது தகப்பான்ட்ட எனக்கு எல்லாமே வேணும், நீ தானே வேற யார் செய்வா, நீங்கள் தானே செய்யணும்னு உரிமையாக கேட்க தெரியுது. ஆனால் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேலு அதே பெற்றோருக்கு உரிமையாக கேட்க முடிய மாட்டேங்குது, உரிமையாக செலவு பண்ண முடிய மாட்டேங்குது, கணக்கு கேட்பாங்க. பெற்றோருக்கு பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவங்ககிட்ட இருந்த உரிமை பெற்றோர்கிட்ட தான் உரிமையை பார்த்தாச்சு, ஆனால் அதே உரிமையை பெற்றோருக்கு கொடுக்கறது இல்லை. உணர்வு இல்லை, கோவமும் அவசரமும் ஆத்திரமும் எரிச்சலும் சீ என்ற அளவுக்கு விரட்டுறது, நம்மகிட்ட திருப்பி நெருங்காத அளவுக்கு. நம்ம கோவப்பட்டால் திருப்பி அவங்க பேச மாட்டாங்க, நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குன்னா அட்வைஸ் பண்ணக்கூடாது, என்னன்னு கேட்கக்கூடாது, இது செய்யணும்னு சொல்லக்கூடாது. சரி, ஆனால் அந்த காலத்தை பாருங்கள், பெரியவங்க சொல்லி கேட்டாங்க, நல்லது கேட்டு எல்லாமே சொல்லி பெரியவங்க கேட்டு சொல்லி கேட்டு நடந்தனால கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் தனி கொடுத்துருன்னு சொன்னால் மெயின் காரணமே தான், எங்களை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, நாங்கள் யாருக்கு எதுவும் சொல்ல மாட்டோம், பதில் சொல்ல மாட்டோம், எங்கள் இஷ்டம், நாங்கள் எப்படி வேணால் வாழ்வோம், அப்படிதானே? அந்த எங்கள் இஷ்டம் எப்படி வேணால் வாழ்வோன்ற அந்த எண்ணம் தான் அந்த குடும்பத்தை பிரிக்குது. பெரியவங்களை மதிக்க தெரியல, பெரியவங்களை உணர தெரியல. பெரியவங்களுடைய மதிப்பு தெரியணும், பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும், ஆனால் அங்கே மதிப்பு கிடையாது. காரணம் என்ன? இதுக்கு எல்லாமே இந்த படிப்பு ஒன்று படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போவோம், எங்களுக்கு எல்லாமே திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ரோசமாக வெளியே போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சல்லையும் எரிச்சலும் கோபமும். பிள்ளைங்களை எப்படி பார்க்குறாங்க? அந்த பிள்ளைங்களுக்கு அன்பு காட்டுறது இல்லை. ஏன்னா ஆனால் எல்லாமே அதுக்காக சம்பாதிக்க நினைக்கிறோம், ஆனால் அங்கே அன்பு கிடையாது. எரிச்சல், கோபம், அவசரம். தாத்தா பாட்டி வேணாம், ஆனால் இன்னொரு ஆயா வேலைக்கு வச்சுருப்பாங்க பிள்ளைய வளர்க்குறதுக்கு, அப்படிதானே? அப்போ பிள்ளைங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கான ஒரு உறவு இல்லாமல் ஆயிடுச்சு. அதுங்களுக்கு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயம் சொல்லி கொடுக்கறதுக்கு பிரித்து காட்டுறதுக்கு உறவு இல்லாமல் ஆயிடுச்சு. எல்லாமே டிவி, எல்லாமே செல்ஃபோன் தான். இன்றைக்கி எவ்வளோ கெடுதல் நடக்குது, பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஆபத்து நடக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உறவு கூட இல்லை, உணர்வு பேணிக்க முடியல, சரியான அரவணைப்பு கிடையாது, நல்லது கிட்ட சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அப்பா வேலைக்கு போயிடறான், அம்மா வேலைக்கு போயிடறான், பையன் ஸ்கூலுக்கு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடறாங்க, திருப்பி டியூஷனுக்கு போயிடுறாங்க. நம்ம உறவுகள் எங்கே ஒட்டுதங்க? ஒட்டாத உறவு எட்டாவது கனியான வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அந்த முன்னோர் வாழ்ந்த மாதிரி கூட்டு குடும்பம் வாழும்போது, சகித்தண்ணி பொறுமையும் வாழும்போது, எல்லா உறவுகளையும் தேடி கொள்ளும் போது, இப்போ பாருங்க, கூட்டு குடும்பம் இருக்கும்போது பாருங்க கெட்டது அதிகமாக நடக்கல, பிள்ளைங்களுக்கு எது தப்புன்னு அதிகமாக நடக்கல. ஏன்னா எல்லாரும் ஒரு உறவு இன்னொரு உறவும் பயந்துகிட்டே இருப்பாங்க. தாத்தா கேட்பாரு, பாட்டி கேட்பாங்க, ஏன்னா மாமா கேட்பாரு, சித்தப்பா கேட்பாரு. அப்போ இவங்க தான் நண்பராக இருந்தாங்க, இவங்கள்ட்ட தான் எல்லாமே சொல்லி நல்ல கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, உறவே இல்லை. என்றைக்கே ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது, இதான்ப்பா பாட்டி, இதான் தாத்தா, இதான் மாமான்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா எல்லாம் தனித்தனியாக போயாச்சு, பிரிஞ்சு போயாச்சு. ஒரு சின்ன விஷயம் தான் பெருமைங்கிற ஒரு விஷயத்தில் பிரிவினை ஏற்பட்டுச்சு. அப்போ அவனை தவிர்த்து அலைக்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உங்களுடைய இறைவன் வைத்திருக்கின்றார். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவரும் உம்மிடம் நிச்சயமாக முதுமடைந்து விட்டால் அவர்களை சே என்று சகித்துக் கொள்ளக்கூடாதுங்கிறார். அப்படி சொல்கிறோமா இல்லையா? பெற்றவங்களை பார்த்து, பெரியவங்களை பார்த்து, என்னடா எப்போ பார்த்தா நையினே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் புத்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, கோவம் வருதில்ல, சகித்து கொள்ளக்கூடாது. அவ்விருவரையும் விரட்டல் கூடாது. அவ்விருவரிடம் கனிவான கண்ணியமான பேச்சு பேசுகிறாங்க. கனிவான கண்ணியமான, கனிவனா புரியுதா? ஒரு பழம் கனிஞ்சா எப்படி இருக்கும்? மாங்காய் அது காயாக இருந்தால் புளிக்கும், அது கனிய ஆரம்பிச்சா இனிக்குமா இல்லையா? அப்போ உங்களுடைய பேச்சு அவங்கள்ட்ட இனிப்பாக இருக்கணுங்கிறான், சுவையாக இருக்கணுங்கிறான். மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி, ஒரு புளிப்பு சுவையான மூஞ்சி சொல்லிப்போமா இல்லையா? கசப்பாக இருந்தால் மூஞ்சி சொல்லிச்சிருவோம், உரப்பாக இருந்தால் துப்பிடுவோம். அப்போ எப்படி ஒரு சுவை இருக்கா, நம்ம உங்களுடைய பேச்சு சுவையாக இருக்கணுங்கிறான். அவங்கள்ட்ட அன்பாகவும் கனிவாகவும் கண்ணியமாகவும் பேசுகிறான். ஆனால் கண்ணியமும் கிடையாது, கனிவும் கிடையாது, எரிச்சலும் கோவம் தான். அப்போ கனிவான கண்ணியமான பேச்சை பேசுகிறாக. இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் ரெக்கையை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துகிறாங்க. இந்த பெற்றவங்கள்ட்ட, அந்த பெற்றோர்கிட்ட, மாமனார் மாமியாகட்டும் பெற்றவங்களாகட்டும், இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் ரெக்கையை அவ்விருவருக்காக தாழ்த்துகிறாங்க. மேலும் என் இறைவனே, சிறுபிள்ளையாக இருந்தபோது என் இருவரும் என்னை அவர்கள் வளர்த்தது போல் அவ்விருவரும் நீ கருணை புரிவாய் என்று பிரார்த்தனை செய்யும். நம்முடைய பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்ய சொல்ற இறைவன். அவங்க இறக்கம் காட்டுங்கிறான், கருணையோட கண்ணியமா கனிவோட இருக்கீங்கிறான். இப்போ அவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. எங்களை சின்ன பிள்ளை எப்படி வளர்த்தாங்கல்ல,
எப்படி அன்போட பரிவோட சைத்தன்மையோட பொறுமையோட விட்டு கொடுத்து எப்படி வளர்த்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பெற்றோர்கிட்ட ஒரு அன்பை பேச முடிய மாட்டேங்குது, ஒரு பணிவாக பேச முடிய மாட்டேங்குது, பொறுமையாக பேச முடிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்த ஒரு வாட்டி கேட்டால் எத்தனை வாட்டி கேட்பீங்கன்னு கோவப்படுறோம், எரிச்சப்படுறோம். போதும், எங்களுக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? வெறும் சொன்னால் பெருமை கைவிடுங்கிறான். பொருள் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர் நீங்கள் தவிர்த்து விட்றாதீங்க. உங்களுக்காக தான் படைக்கப்பட்டது. பெற்றோர் யாருக்காக படைக்கப்பட்டது? பிள்ளைகளுக்காக தான், சந்ததிக்காக தான். நாளைக்கு நீங்களும் பெற்றோர் ஆவீங்க, உங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். ஆனால் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதானே. ஏன்னா நம்மளை பார்த்தா பிள்ளைங்க வளருது. நம்ம வீட்டில் தனி குதிரை போனதுக்கப்புறம் கணவன் மணி சண்டை போட்டே இருப்பாங்க, எரிச்சப்பட்டே இருப்பாங்க. அதை பார்த்தா பிள்ளைங்க வளருது. நாளைக்கு இதே கீழ் தான் நமக்கு. ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அப்படி கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, சண்டை போடாதீங்கப்பா, விட்டு கொடுத்துருக்காப்பா அப்படின்னு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை பிள்ளைங்க பார்க்கும், அந்த அன்பை பார்க்கும், அந்த பரிவோடு பார்க்கும். அப்போ அந்த கூட்டு குடும்பத்தில் என்ன பார்த்து வளருதோ அது மாதிரி தான் பிள்ளைங்க வளரும். ஆனால் இன்றைக்கி தனி குடும்பத்தில் என்ன பார்த்தோதோ அதே மாதிரி பிள்ளைங்க வளரும். அப்போ நாம் என்ன விலைக்கு நமக்கு அதானே விளையும். அப்போ கூட்டு குடும்பம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி இல்லை, கூட்டு குடும்பமே கிடையாது. அது காரணம் பெண்கள்கிட்ட தான். பெண்கள் நான் எதையும் சாதிக்கலாம் சொல்கிறாங்களே, பெண்கள் எதையும் சாதிச்சுவாங்க. ஏன் இதை சாதிக்க முடியல? இதுதானே முக்கியம். பொறுமையும் சைத்தன்மையும் இருந்து பெண்கள் இடையில ஒற்றுமை இருந்துன்னு சொன்னால் அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருந்து எவ்வளோ சாதிச்சிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் கடனும் கஷ்டத்துக்கு கடன், எல்லாமே கடன் தான். தனி கொடுத்துருவாங்க, போயிட்டு வீடு எல்லாம் லோன் தான். சரி, நான் வாழ்ந்து காட்டுறேன், வாழ்ந்து காட்டுறேன், வாழ போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே லோன், எல்லாமே கடன். அன்னைக்கு கடன் கிடையாது. ஒரே குடும்பம் தான், செலவு கம்மியாக இருந்துச்சு, நல்ல உணவு இருந்துச்சு, நல்ல ஆரோக்கியம் இருந்துச்சு, நோயெல்லாம் வாழ்ந்தாங்க, மன நிறைவோடு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நோயும் வறுமையும் கஷ்டமும் கடனும் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் பெருமையில் வாழ்ந்தாங்க. அப்படிதானே? கார் லோனுக்கு வாங்கிட்டேன், பைக் லோனுக்கு வாங்கிட்டேன், வீடை லோனில் கட்டுறேன், சாப்பிட்ற துணி, உணவுல இருந்து உடுத்துற துணி வரைக்கும் எல்லாம் லோன் தான், எல்லாம் கடன் தான். எதை நம்பி? என் அறிவை நம்பியும் என் பொழைப்பை நம்பியும். ஆனால் என்னைக்கு அது போகும் தெரியாது. ஆனால் கூட்டு குடும்பம் அப்படி இல்லை. ஒரு ஆறுதல் இருந்துச்சு, அரவணைப்பு இருந்துச்சு, கடன் கிடையாது, பெரிய வந்து நோய் கிடையாது, எல்லாமே வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், நல்ல உணவு இருந்துச்சு, அம்மாவுடைய நல்ல உணவு, பாட்டியுடைய வைத்தியம் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் போகிறோமா இல்லையா? பயம், ஏன்னா கூட யாரும் இல்லை, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோ, டக்குன்னு டாக்டர் தூக்கிட்டு போகிறோம். ஏதாவது ஒரு கஷ்டம் தான் உடனே போய் யாரையும் கடன் கேட்கணும், ஏன்னா பக்கத்தில் யாரும் இல்லை, அவங்க ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. அப்போ நம்ம உதவிக்கு தான் சொல்கிறோம், அவங்களுக்கு துணையாக படிச்சுங்கிற உறவுகளை. ஏன் உறவு விட்டுட்டோம்? பெருமை தானே, போறாம தானே. அத்தியாயம் 46:15 மனிதனுக்கு தன் பெற்றோர் குறித்து நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனே அவளை சுமந்து வெகு சிரமத்துடனே அவள் பெற்றெடுக்கின்றாள். திருப்பி திருப்பி பார்க்குறோம். அது நம்முடைய பெற்றோர் ஆகட்டும், நம்முடைய மாமனார் மாமியா ஆகட்டும், 2 பேருமே பெற்றோர் தான். 2 பேரும் அவளே பார்வையை தான் பார்க்கணும். அவளை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவள் வெறும் சிரமத்துடனே பெரும் சிரமத்துடனே பெற்றெடுக்கிறார். அவளை சுமப்பதும் பால்குடி மறக்கதும் 30 மாதங்கள் ஆகும். அவன் வாலிபமாகி 40 வயது அடைந்ததும், 40 வயது அடைஞ்சதுக்கப்புறம் இவன் உணர ஆரம்பிக்கிறான். இது என்ன சொன்னா, உங்களுக்கு 40 வயசு ஆனதுக்கு நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு செய்யும்போது. அப்போ 40 வயது அடைந்ததும் என் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள்கொடைக்காக நன்றி செலுத்தவும், உன் திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயலை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. பிரார்த்தனை எப்போ வருது? தனக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி அவன் பேர பேச்சுக்கு தான் நல்ல புத்தி வருது. இது வரைக்கும் அந்த பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோம். இப்போ நம்ம பெற்றோராகி நமக்கு பிள்ளைகள் பேர பேச்சு வந்ததுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை 40 வயது ஆனதும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. என்னது? 40 வயது அடைந்ததும் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தி அடையக்கூடிய நல்ல செயல் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. என்னுடைய சந்ததியையும் நன்மை செய்வதில் சீர்படுத்துவாயாக. என்னுடைய சந்ததியும் நன்மை செய்வதில் சீர்படுத்துவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன், அன்றி நான் சமாதானத்தை நிலைநிறுத்துவதில் இன்றும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்வான். அப்போ பிரார்த்தனை எப்போ அமையுது? பாதிச்சதுக்கப்புறம். பாதிக்கப்படி வரணுமா இல்லையா? அப்போ பெற்றோர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால், கூட்டு குடும்பமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், சந்ததிகளாக பேரம்பேத்திகளும் இன்னும் 7 தலைமுறைக்கும் சரி. அப்போ அந்த குடும்பத்தில் சரி நோய் இருக்காது, வறுமை இருக்காது, குணக்கேடு இருக்காது, நல்ல பிள்ளைகளும் வளர்ப்புக்கு நல்ல வளர்ப்பாக பிள்ளைகள் வளருவாங்க. பெரியவங்கள்ட்ட வளர்ப்பு எப்படி நல்லா வளருவாங்களா இல்லையா? இப்போ நம்ம எப்படி வளர்க்குறோம்? குழந்தை பார்த்தோன்னா ஒரு 3 வருஷம் எல்கேஜியில் கொண்டு விட்டுறோம். எல்கேஜி, யூகேஜி,
ப்ரீகேஜி எப்படி அந்த 3 வருஷத்துக்கு மேலே வளர்க்க முடியல இல்லை, என்னால் முடியலப்பா அப்படிங்கிறோம். மறுபடியும் யார்கிட்ட கொடுத்துறோம்? டீச்சர்கிட்ட போய் தத்து கொடுத்துறோம். டீச்சர் கற்றுக்கணும் 10 வயசு வரைக்கும் அந்த டீச்சர்கிட்ட இருப்பாங்க. அப்புறமேலு அடுத்த ஸ்கூலு அடுத்த காலேஜ் இப்படி யார்கிட்ட கொடுக்குறோம்? இறைவன் கொடுத்த அருள்படைய வேற யார்கிட்டயும் தத்து கொடுத்துட்டு நிகழ்ச்சியும் அவங்க அப்படியே வளருவாங்க. இப்போ அடுத்து வந்து அன்பு இருக்குமாங்க, பாசம் இருக்குமா, உணர்வு இருக்குமா, குடும்ப பொறுப்பு எதுவுமே இருக்காது. அது படிப்பு அறிவுமே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு 5 வயசு வரைக்கும் கூட நம்மளால் வச்சு வளர்க்க முடிய மாட்டேங்குது. ஆனால் அந்த முன்னோர் எப்படி வளர்த்துருக்காங்க? கூட தாத்தா பாட்டினே எப்படி வளர்ப்பாங்க? அன்பை வளர்த்துருப்பாங்களா? நல்ல விஷயங்கள் சொல்லி வளர்த்துருப்பாங்களா? இறக்க காட்டி வளர்த்துருப்பாங்களா? பொறுமையை சொல்லி வளர்த்துருப்பாங்களா? நல்ல உணவை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்களா? நல்ல உணர்வு ஊட்டி வளர்த்துருப்பாங்களா? ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே, வளர்ப்பே இல்லையே. நீ நினைச்சிடும் பெற்றோர் 3 வருஷத்துல யாரையோ டீச்சர்கிட்ட கொடுத்தாச்சு, அடுத்த ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்தாச்சு, அடுத்த காலேஜுக்கு போயாச்சு, அடுத்து எங்கேயும் வேலைக்கு போயாச்சு. நம்மகிட்ட இருந்த காலம் எவ்வளோ காலம்? அந்த 3 வருஷம். அந்த 3 வருஷத்துக்குள்ள சைவும் பொறுமையும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களை அடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, திட்டுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் பிள்ளைங்க போட்டு அடிச்சிடுவாங்க, திட்டுவாங்க இல்லையா? இப்போ அந்த பொறுமையில்லா காரணம் என்னன்னு சொன்னால் கூட்டு குடும்பம் இல்லாதனால தான். கூட்டு குடும்பத்தோடு இருக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய பொறுமை இருக்கும், சைத்தன்மை இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும், நல்ல உணர்வு இருக்கும். திருப்பி அத்தியாயம் 14:41 எங்கள் இறைவனே என்னையும் என் பெற்றோரையும் நம்பிக்கொண்டோரையும் கேள்விகளுக்கு நாளில் மன்னிப்பாயாக. இப்போ 40 வயசுக்கு அப்புறமே நான் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனைலாம் வரும்ன்றா இறைவன். நான் பெற்றோருக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன், பெற்றோரை மதிக்காமல் விட்டுட்டேன், உணராமல் விட்டுட்டேன், அவன் ரொம்ப சீப்படுத்திட்டேன், ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். நீ எத்தனை பேருக்கு பெற்றோர் கும்பிட்றாங்க தெரியுமா? பிள்ளையை பெற்றுட்டு வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தனியாக போயிட்டான், நம்முடைய கனவுலாம் வீணாக போச்சு, நம்முடைய எண்ணம்லாம் வீணாக போச்சு, விருப்பம்லாம் வீணாக போச்சு, இருக்கா இல்லையா? அப்போ அவங்க வளர்த்த மாதிரி நம்ம அவங்கள வளர்க்கணுமா இல்லையா? ஒரு 30 வருஷம் அவங்க நமக்காக எல்லாமே ஒரு தாய் ஒரு 30 வருஷம் சோறாக்கி துரித வச்சு கொடுத்து எப்படி வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா? அந்த மருமகன் வந்ததுக்கப்புறம், அந்த மகன் வந்ததுக்கப்புறம், அந்த மகன் அப்படி தான் அவன் தகப்பனுக்கு அவன் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த தகப்பனுக்கு ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையே. கடைசி வரைக்கும் இந்த தாயும் இந்த தகப்பனும் தான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமே கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தனியாக போயிட்டே இருப்பான். காரணம் என்ன? எனக்கு அறிவு வந்துருச்சு, எனக்கு பறக்க தெரியும், எனக்கு வந்து உணவு தேட தெரியும், எனக்கு ஒரு உறவு வந்துருச்சுன்னு போயிட்டே இருக்காங்களே. அந்த உறவு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ பெரியவங்களை மதிக்கணும், உணர்வை மதிக்கணும், உள்ளட்சத்தை மதிக்கணும். அந்த உணர்வோடு இருந்தோம்னு சொன்னால் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது சமுதாயம் சீரழியாது, குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா வளர்க்க முடியும், பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல உணவும் நல்ல உணர்வும் நல்ல உறக்கமும் இருக்கும், நோய் இல்லாத சமுதாயமாக இருக்கும், வறுமை இல்லாத சமுதாயமாக இருக்கும். அத்தியாயம் 2 223 உங்கள் பெண்கள் உங்கள் விளைநிலை ஆவார்கள் தான். உங்கள் பெண்கள் என்ன? பெண்கள் யாரு? விளைச்சல்கள், விளைநிலங்கள். உங்களுடைய மனைவி உங்களுடைய விளைநிலங்கள். விளை என்னன்னு அர்த்தம்? விளையக்கூடிய உறவு அங்கேருந்து விளையுதுங்கிறான். ஆண் பெண் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஆண் பெண் சேர்ந்ததுக்கு அப்புறமேலு அங்கேருந்து ஒரு சந்ததி, ஒரு குழந்தை உருவாகுது, அப்புறம் சந்ததி உருவாகுது, வம்சம் உருவாகுது. உங்கள் விளைநிலம் எங்கே விளைச்சல் ஆகுது? இப்போ பெண்கள் தான். விளைச்சலை பற்றி என்ன சொல்கிறான்? ஒரு வித்து 7 கதிர் 700 தானியம் அதிகங்கிறான். ஒரு வித்து தான் 7 கதிர் ஆகுது, அப்புறம் 700 தானியம் அதிகளாகுதா இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு பெண்ணும் ஒரு விளைச்சலுக்குரியவங்க தான். உங்களுடைய மனைவி உங்களுடைய தாய் இல்லை விளைச்சலுக்குரிய, அங்கேருந்து தான் சந்ததி உருவாகுது, வம்சம் உருவாகுது, தலைமுறை உருவாகுது, பரம்பரை உருவாகுது. ஒற்றுமையாக ஒற்றுமையினை கைட்டு பட்டு பிரிந்து விடாங்கன்னா பெரிய பெரிய என்ன ஆகும்? சைத்தா உள்ள வந்துடுவான், எல்லா குணக்கேடுகளும் வந்துடும், எல்லா நோயும் வரும், எல்லா வறுமையும் வரும், அமைதி நிம்மதி இருக்காத வாழ்க்கையில். அப்போ அமைதி நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒற்றுமையினை கைட்டு பிடிங்கிறான். பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒற்றுமையை கொண்டு உணர்வு பெற முடியும், அந்த உணர்வை கொண்டு உள்ளட்சம் அதிகமாகும். இதை கொண்டு என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கை சமாளம். அப்போ முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நீண்ட ஆயுள் வாழ்ந்தாங்க, நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? நல்ல உணவு, நல்ல உணர்வு, நல்ல உறக்கம். இன்றைக்கி உறக்கமே இல்லை. எல்லாம் ராத்திரி 11 மணி 12 மணி வியாபாரம், தொழில், டியூட்டி போயிட்டு வந்துடுமா இல்லையா? காரணம் என்ன? பொருளாதார சிக்கல். ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஒரு பிள்ளை பிறந்தாலே எப்பா ஒரே மழை பூரா இந்த பிள்ளையை நான் எப்படி படிக்க வைக்க போகிறணும், எப்படி நான் வந்து நான் பெரிய ஆளாக்க போகிறணும். ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அதுக்கு மேலே இது எப்படி நான் கரை சேர்த்த போகிறணும், இருக்கா இல்லையா? ஆனால் கூட்டு குடும்பம் அந்த கவலையெல்லாம் இல்லையே. எல்லாம் எங்கள் பெரியவங்க பார்த்துப்பாங்க, தோணுச்சா இல்லையா? அப்போ எல்லாம் நீ பெற்றவங்க பார்த்துப்பாங்க, பெரியவங்க பார்த்துப்பாங்க எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே நான் தானே பார்க்கணும், வருதா இல்லையா? ஒரே ஒரு விஷயம் தானே, சைத்தாலாக பெருமை தானே, போறாம தானே. அந்த பெருமையும் விட்டு பணிவும் ஒற்றுமையும் இருந்தால், அந்த பணிவும் உள்ளட்சம் இருந்தால் இந்த குடும்பம் எல்லா குடும்பமும் செழிப்பு வைக்குமா இல்லையா? நீ வறுமை இருக்காதில்ல, நோய் இருக்காதில்ல, கஷ்டம் இருக்காதில்ல, குணக்கேடு இருக்காதில்ல, பிள்ளைகளும் கெட்டு போகாதில்ல. இன்னைக்கு எல்லா பிள்ளையும் கெட்டு போக காரணம் என்ன? பெரியவங்களோட வாழல, புத்தி சொல்ல ஆள் இல்லை, நல்ல கிட்ட சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை.
அதனால் கூட்டு குடும்பங்கிறது நிச்சயமாக இறைவன் கொடுத்த பாக்கியம் அது. அந்த பாக்கியத்தை வாங்கணும். அதனால் ஒவ்வொரு பெண்ணும் அதை புரிஞ்சுக்கணும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணு நினச்சா அவன் சைத்து கொண்டு பொறுத்து கொண்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பம் ரொம்ப மேன்மையான ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு குடும்பம் ஆயிடும். ஆனால் அந்த பொண்ணு நினைக்கலன்னா அந்த குடும்பத்தை சரிச்சு போயிடலாம், அவ்வளோதான். அதனால் ஒவ்வொரு பெண்ணுக்கு முன்னாடியும் ஒரு பாக்கியம் இருக்குதுன்னு சொன்ன புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதும் அழிக்கிறதும் அந்த பெண்ணால் தான் முடியும். அதில் பெண்கள் தப்புன்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய பங்கு இதில் இருக்குது. ஒரு ஒரு குடும்பமாகட்டும், சமுதாயமாகட்டும், ஒரு நாடாகட்டும், அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த பெண்கள்கிட்ட கையில் தான் இருக்குது. சரியா? அதான் என்ன பிரார்த்தனை வச்சுக்கலாம். எங்கள் இறைவனே, எங்கள் மீதும் எங்கள் பெற்றோர் மீதும் புரிந்த அருள் கொடைக்காக நன்றி செலுத்தவும், இன்னும் எங்கள் சந்ததிகள் நன்மை செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவாயாக. நாங்கள் பொறுமையுடையவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் உனக்கு உடையவர்களாகவும் எங்கள் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் ஒற்றுமையுடையவர்களாக இருக்கும் பொருட்டு எங்கள் பெண்களையும் சந்ததிகளையும் குடும்பங்களாக, சந்ததிகளாக, வம்சங்களாக, தலைமுறைகளாக ஒற்றுமையாளர்களாக வாழ வைக்கிறவனே. இன்னும் வெட்டப்பட்ட சைத்தானின் தூண்டுதலும் அவர் நெருங்காமல் இருக்கும் உன்னை கொண்டே பாதுகாப்பு. இந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் பிரார்த்தனை வச்சுக்கணும். பெற்றோர்னா என்ன? இரண்டு பாக்கியம் பெற்றவர்கள். நம்ம பிள்ளையை பாக்கியமாக பெற்றுட்டோம். எந்த பாக்கியத்தையும் விட்டுறக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது. தனி கொடுத்தவங்க எவ்வளோ சிரமங்கிறது எல்லாத்துக்கும் அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் பெருமை விடுறதில்லை. அதனால் எவ்வளோ கடன் படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ நோயில் இருக்காங்க, எவ்வளோ மனவேதனை சோதனை, எத்தனை பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. தனி கொடுத்த குடும்பத்தோடு தனியாக போயிட்டாங்க. அப்புறம் அந்த குடும்பம் தனியாக பிரிஞ்சு போகுது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வந்துடும். காரணம் என்ன? எரிச்சலும் கோபமும் விட்டு கொடுக்க தன்மை இல்லாமல். இப்போலாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தெரியுமா? கணவன் மனைவி ஜாயிண்டாக இருந்தாலும் ஜாயின்ட் ஃபேமிலின்னு கேட்குறாங்க. ஜாயின்ட் ஃபேமிலினா குடும்பம் ஒன்றா இருக்கணும். ஆனால் கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் ஜாயின்ட் ஃபேமிலியாப்பான்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் இறைவன்கிட்ட கேட்போம், இறைவனே எங்களுக்கு பொறுமையை கொடு, சைத்தன்மையை கொடு, இன்னும் சந்தேகங்களாக வம்சங்களாக அவனுடைய பாக்கியங்களை வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கிறவனு கேட்போம். நிச்சயம் நல்லா எல்லா போலும் நல்லாக்கி வருது.